இன்றைக்கி மாப்பிள்ளை சம்பா அரிசியில் ஒரு குழிப்பணியார ரெசிபி பார்க்கலாம். இது 250 ml டம்ளர். இந்த டம்ளரில் 1 டம்ளர் மாப்பிள்ளை சம்பா அரிசி எடுத்திருக்கேன். இது கூட எந்த அரிசியுமே நான் சேர்க்கலை, வெறும் மாப்பிள்ளை சம்பா அரிசி மட்டும் நான் சேர்த்துருக்கேன். இது கூட 1/4 டம்ளர் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கலாம். கொஞ்சமாக வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா ஒரு 2-3 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு 6 மணி நேரம் நீங்கள் நல்லா ஊற விட்டுறணும். அதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் நல்லா மைய அரைச்சிட்டு இதில் வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், ஒரு 2 வரமிளகாய், இது எல்லாத்தையும் பொடியாக நறுக்கி வதக்கி நான் மாவில் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போது குழிப்பணியார கல் வச்சுட்டு அதில் குழிப்பணியார சுட்டு எடுத்துக்கலாம். மாப்பிள்ளை சம்பா அரிசி ரொம்ப ஹெல்த்தி. இது ஒரு ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி கூட. இது நீங்கள் செஞ்சு பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.